இந்த பிக் பாஸில் ரெட் கார்டு மட்டும் தான் கரெக்டாக கொடுக்குறாங்க. மற்றபடி எவிக்ஷன் எப்பயுமே அன்ஃபேராக தான் போயிட்டுருக்கு. நேற்று சுபிக்ஷா எவிக்ட் ஆனது வந்து ரொம்ப அன்ஃபேர் தான். இங்கே எப்படி எந்த அளவுக்கு சாண்ட்ரா உள்ளே இருக்க டிசர்விங் எனக்கு தெரியவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க? அட்லீஸ்ட் இந்த பொண்ணு பணப்பட்டி இருக்க வரைக்குமே இந்த பொண்ணை வச்சுருந்துருக்கலாம். ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்க சுபிக்ஷா எவிக்ட் ஆனது. ஏன்னா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ஆனஸ்ட்டாக தன்னோட கேமை இந்த வயசில் அழகாக ஒரு 24 வயசு பொண்ணு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக விளையாண்டுச்சு. ஸோ அதை வெளியேற்றாமல் இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட்டு சாண்ட்ரா பற்றி ரெட் கார்டு எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, அதே மாதிரி சாண்ட்ரா வந்து ஆக்டிங்கு அவங்க ரொம்ப பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்துட்டு மறுபடியும் டாக் போயிட்டுருக்கு. அவங்கள இவங்க வந்து கார்லேருந்து தள்ளி விட்டதுக்கே முடிஞ்சு அவங்க ரெட் கார்டு. அதுக்கப்புறம் இவங்க பேனிக் அட்டாக் அதெல்லாம் ஓகே. அதை நம்ம யாரும் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணவே முடியாது, கூடாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப அவங்க மேலே கஷ்டமாக இருந்துச்சு. அவங்கள பார்க்குறப்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகிட்டோம் சாண்ட்ரா பார்க்குறப்ப. பட் அந்த ரெட் கார்டுன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க போய் அப்பாலஜைஸ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறப்ப கமருதீன் காலில் விழுகிறப்பையும் அவங்க வந்து அந்த மாதிரியே வந்து பிஹேவ் பண்ணுறது, மறுபடியும் அவங்க மேலே வந்து கமெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு, விமர்சனம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க ரொம்ப பண்ணுறாங்க, ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை சாண்ட்ரா வந்து தவிர்த்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அது ரெட் கார்டை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கு சாண்ட்ரா மேலே வைக்கிற இந்த விமர்சனம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.